நான் வாங்குற துட்டும் போதும் வாங்குற உதவியும் போதும் எனக்கு என்ன சொன்னாதான் தெரியும். யாரு சொல்லு சிவனந்தாபுரி ஆனந்தப்பட்டதால் சிவனந்தாபுரி அந்த சிவனந்தாபுரிய பரிபாலித்து வரக்கூடிய ராமாலயம் என்னுடைய நாமதேயம் போர் மன்னன் அல்லது போர் மன்னன் வந்துக்கிறீங்க. வயர்மேன் எப்போ வருவாரியா? வயர்மேன் எதுக்கார் வயர்மேன போர் மன்னன் சொல்றியா? போர் மன்னன் ஆமா. ஆனா என்னுடைய தந்தை தேடி வருமா? அப்பா யாருங்க? அர்த்தல் ஐத்தல் படைத்தல். ஆமா ஆமா. எங்க அப்பா வரம் கொடுக்குறாரு. உங்க அப்பா வரம் கொடுறாளா? ஆமாண்ணா. யாருங்க? தில்லையில இருக்கின்றாரே சிவபெருமான். ஓ, தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் எங்க அப்பா எனக்கு படிச்சார். அப்ப அம்மா கருவில பறக்கல நீ படைத்தவர் தான். படைத்தவர்கள் என் தாய் பார்வதா தேவி அருளும் சிவபெருமான் அருளும் சிவம் ரெண்டு பேரும் படிச்ச ஆளே நீங்க. ஆமா. அப்படி படைத்தேன் என்ற நான் எப்படி போறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, நீ சொன்னாதானே தெரியும் எனக்கு. நீ சொன்னாதானே தெரியும் எனக்கு. அரபிக்கடலோரம் ஒரு அளவை கண்டேரு. அப்படி அரபிக்கடல் ஓரமான அழகா இருக்கும். ஐயோ அதாங்க தென்றல் காத்து. அவன் பாட்டுலாம் என் பாட்டு அந்த கடலுக்கு சென்றால் அவ்வளோ தென்றல் காற்று இனிமையாக இருக்குமா? அரபிக்கடல் என்றால் 3 ஆறுகள் ஒன்றாக சேருவிடம் அரபிக்கடல். 12 வருடத்துக்கு ஒரு மலர் ஒரே ஒரு பூக்கும் மலர். என்ன மலர்னா குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். அந்த 12 வருடத்துக்கு எப்படி ஒரு மலரானது பூக்கின்றதோ அதனுடைய நாமதே என்ன? குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். அத போல என் தந்தை பகவான் பார்த்தார். யாரு?
நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி ஆமா. மச்சவதாரம் எடுக்கிற நேரத்திலே மச்சவதாரம் எடுத்தார். மச்சவதாரம் எடுத்து கடலில போற நேரத்துல ஆமா. கையில இருந்து சங்க அறுத்து தவறி போச்சு. ஆமாங்க. ஏன்னா அவங்களும் இப்ப மனுஷனுக்கு சண்டை வந்தாவே நீ பெரிய நான் பெரிய எல்லாம் பாக்குறாங்க. ஆமா. அவருக்கும் அசோக் கூட்டமே சண்டை வந்துருது. உங்களால் அங்கறாங்க பாரு போ. அப்பா போய் வந்துரு. அப்படி மச்சவதாரம் எடுத்து பகவான் சில நேரத்திலே அந்த வெச்சங்கானது கடல்ல கையில இருந்து தவறி போச்சு. கடல்ல விழுந்து போச்சு. கடல்ல விழுந்து போச்சு. அந்த சங்கு எடுக்க முடியல. எடுக்க முடியல. தேவர் மூவர் ரிஷி கூட்டங்கள் கூட சித்த வித்தியாசங்கள் அத்தனை பேர் இடத்துலையும் சென்று ஏன்னா ஒரு மனுஷன் கையில ஒரு பொருள் இருந்தாக்கா அந்த பொருள் இருந்தாக்கா நம்ம பொருள் நம்ம கையில இருக்கான்னு சொல்லி தைரியமா இருப்போம். அதே பொருள் இல்லைன்னா என்னடா இது நம்ம பொருளுக்கு அவர் விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா போடும். மனங்கிலியா போடும். அத போல அந்த வெச்சங்கை தவற விட்ட உடனே அத்தனை பேர் இடத்துல கேட்கிறாங்க. ஆமா. ஒருவருமே அந்த வெச்சங்கை எடுத்து கொடுக்குறாளா தெரியல. சிவபெருமானுக்கு அந்த வெச்சங்கானது போன உடனே அவருக்கு மச்சி கிளிப்பிச்சு போச்சு. பித்து கொடுத்து அச்சாரத்துல இருந்து சங்கை தவறி விட்டாரு. ஆமா. இந்த சங்கை அப்படின்னா எடுத்துக்கணும் அப்படின்னு பாஜின உடனே ஒரு நாள் பார்த்தாங்க. அந்த சங்கு புறப்படுற டைம் பார்த்தா என்னைக்கு வருதுன்னு என்னுடைய சிவபெருமான் அறிந்த உடனே நேரம் அரபிக்கடல் ஓரம் போனாங்க. அரபிக்கடல் ஓரம் பகவான் புறப்படுகிறார். அப்படி புறப்படும் நேரத்துல அருகாக்கக்கூடிய பார்வதா தேவி ராதா எங்க போறீங்க சொல்லவே எங்க போறேன்னு கேட்டா அப்படின்னு சொன்ன உடனே எடுக்க போகிறேன் நான் போறேன்னு புறப்படும் நேரத்துல அந்த சங்கை எடுக்கும் அழகை நீங்கள் சங்கெடுக்க அழகை நானும் பார்க்கணும். பார்வதா தேவி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே யாருக்கு என்னென்ன குடும்பம் இருக்குமோ அதான் குடும்பம் கிடைக்கும். சரி உனக்கு பாக்குறேன்னு குடும்பம் இருந்தா நீ பார்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர்களும் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் அப்படி இரண்டு பேர்களும் புறப்பாட்டா கடலுக்கு சென்றால் அரபிக்கடல் ஓரம் தங்கள் காத்து அப்படி அழகா காத்து ஓட்டிட்டே இருக்குது. அப்படி காத்து ஓட்டுற நேரத்துல சங்கு வரத்துக்கு நேரம் இருக்கு. சில வினாடிகள் இருக்கின்றது. அப்போ இது பார்வதா தேவிக்கு நித்திரையானது வருகிறது. இதாங்க பெண் புத்தி பின் புத்தி. பின் புத்தி தான். ஏன்னா சிவபெருமான் சங்கடுக்கு போறாரு. அவர் சங்கடுக்கு போறாங்க. நீ எங்க போறீங்க கேட்டது அது ஒரு குற்றம். சரி சங்கடுக்கு அழகை பார்க்கணும். சரி உடம்பற்றி வா என்று அழைத்து போனார் பாரு. ஆனா அந்த இடத்துல போய் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும்னு சொல்றது அது ஒரு குற்றம். நிதிரை வருகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சாரி கடல்ல சங்கு எடுப்பதற்கு இன்னும் 9 நாள் இருக்கிறது. ஆகினாலே பார்வதா தேவி உனக்கு நித்திரை வந்தா என் துணை மீது சிறத வைத்து நித்திரையில் இருமான்னு சொன்னார். நித்திரை நேரத்துல பார்வதா தேவி அதிகமான நித்திரை வருகிறது. இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா சயனத்தை கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நித்திரை வந்த உடனே அங்கே சங்கு புறப்படுகிறது. கடல் கொந்தளிக்கிறது. சங்கானது புறப்பட போகிறது. அப்படி சங்கு புறப்படுற நேரத்துல கடல் கொந்தளிக்கிற உடனே பார்வதா தேவி நித்திரை இருக்கிறாங்க. குறிஞ்சி மலர் போல இவை கொட்டும் நேரத்தில் அந்த சங்கானது புறப்பட்டு வெளிவந்தா மறுபடியும் போயிட்டே போதும் போல 12 வருஷம் தான். ஆக போல பார்த்தா அந்த சங்கை எடுக்க வேண்டுமே பார்வதா தேவி நித்திரையும் கலக்கூடாது. ஆனா அந்த சங்கை எடுக்கணும். தூங்குறாங்கன்னா அவங்களை எழுப்ப கூடாது. நித்திரை பங்கம் பண்ணக்கூடாது. நித்திரை பங்கம் செய்யக்கூடாது. உடனே பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு 2-5 நிமிஷம் இருக்குமா கரெக்டா பைய கொட்டால் தான் பத்துங்கிறேன். துட்டு சும்மா வருமா? துட்டு
போயிட்டு வந்து எப்பறம் பையன் துட்டு வர தூங்கிந்தா? ஆமா நான் மட்டும் தான் திட்டு வாங்கி பாரு. எல்லாரும் தான்டா. வேற என்ன குழந்தை கொஞ்சம் உடம்பு புறவர நேரத்துல பார்வதாதேவி சிவபெருமான் துணைவியில் அமர்ந்திருந்தாங்க பாரு. சயனித்து கொண்டிருந்தால் அப்படி ஒரு வரப்பை போல் தலகாணியா செய்தாங்க மணலை. சிவபெருமான் துடை எடுத்தார், மணலை குவித்தார். அந்த சிறஜி திகி தலைமையில வச்சுட்டு நேரா புறப்பட்டு விட்டார். கடல்ல புறப்பட்ட அப்படி புறப்பட்டு சங்கை எடுத்துட்டு மறுபடியும் வருகிறார். அப்படி மறுபடியும் வர நேரத்துல பார்த்தா அதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு தூக்கம் தெரிஞ்சு போச்சு. அப்படி நித்திரை கலைஞ்ச உடனே பார்த்தால் என்ன இது நம் நாதா புறப்பட்டு இருக்கிறார். அவர் துணை மீது நாம் சயனித்துக் கொண்டிருந்தோம். அவர் இல்லையே என்ன இது மணல் மூட்டையாக இருக்கின்றது. பெண்ணை தன்னை திரும்பி அப்படிட்டு போக முடியுமா? 4 மூளைக்கு 4 லிங்கத்தை படைக்கின்ற 4 லிங்கத்தை வைத்தார், 7 கோடிகள் வைத்தார். அப்படி கோடிட்டு 4 லிங்கத்தை படைத்து புறப்பட்டார். சங்கை எடுத்தார். சங்கை எடுத்து புறப்பட்டு நேரம் வந்து பார்த்தா அவர் வந்து பார்க்கும் வரையிலும் அந்த கோடிட்டார். எத்தனை கோடிட்டாரு? 7 கோடி. 7 கோடி 7 முதல் சமராக தோன்றினது. சக்தியாக பார்த்தார். நம் கணவர் சரித்திரம் படைத்தார், அதுபோல் நம்மளும் சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு 7 கோட்டை. அந்த 7 கோட்டையும் 7 முதல் சமராக ஆக்கினார். படைச்ச உடனே 4 பக்கம் 4 லிங்கம் இருந்தது. ஆமா அந்த லிங்கத்துக்கு உயிர் கொடுத்த உடனே அம்மா அடி ஓடி வருது. பார்த்தா இந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் வேண்டும். ஊருன்னா அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கணும். நாட்டை படிச்சிட்டோம். ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் வேண்டும் அல்லவா? அங்க இருக்கிற பண்டார பெட்டி எடுத்து திறந்து அந்த பண்டார பெட்டியில ஒரு போத்த மண்ணு போட்டோம். போட்ட உடனே அப்படி போத்த மண்ணை போட்டு உயிர் கொடுத்த உடனே நாமதேயும் சூட்டினார்கள். ஆமாங்க கோட்டை ஏற்படுத்தினாங்க. அந்த கோட்டைக்கு 7 மல்சூர் ஏற்படுத்தினாங்க. 7 மல்சூர் ஏற்படுத்தி அதுக்கு 4 லிங்கம். ஆமா லிங்கத்தை படைத்தார்கள். அங்க எத்தனை மண் இருக்கிறதோ அத்தனை மண்ணையும் லிங்கமாக படைத்தார்கள். ஆமா அந்த நாட்டுல பெண்ணே கிடையாது. பெண் என்பதே கிடையாது. பேர் என்பதா சிற்றின்பதே கிடையாது. அப்படி படைத்த உடனே பார்த்தார் பகவான் சிவபெருமான் சங்கை எடுத்துட்டு நேரா வருகிறார். பார்வதாதேவியை பார்க்க வேண்டும். அப்படி சடைமுடி புத்ராட்ச காவியம் அதை பார்த்த உடனே லிங்கம் எல்லாம் ஓடி வருகிறது. சிவபெருமான் வர உங்களுக்கு எல்லாம் இவர் தான் தந்தை. என்னடா நம்ம போற நேரத்துல ஒரு மணல் மேடு 7 கோடி. ஆனா இப்ப பார்த்தாக்கா ஒரு கோட்டை இருக்குது, 7 மல்சூர் இருக்குது. எல்லாம் அப்பா ஒடியாத்துக்குது அப்படின்னு யோசனை பண்ணி படைத்த உடனே நெத்தியிலே சிவலிங்க விட்டுருக்கிறேன் பாத்தனியா? மன்னன் இருந்தா அங்க ஒரு மந்திரி இருக்கணும். மந்திரி மந்திரி இருக்கணும். ஒரு பிள்ளை படைத்தால் அந்த நாம் சென்று விட்டா அந்த பிள்ளை ஒரு அப்பான்னு ஒரு சார்ந்த ஒரு ஆள் இருக்கணும்ல. அதனால என்னை எடுத்து வளர்த்தார் யாரு? சிவலிங்க மன்னர். சிவலிங்க மன்னர் அந்த லிங்கத்தை படைத்தார். உடனே ஒரு மந்திரி
கோபத்தோடு புறப்பட்ட ஐயோ உக்ரபானே உக்ரத்தோடு புறப்பட்டதினாலே அப்படி உக்ரபான் என்று ஆமா புறப்பட்டார். ஆமாங்க அது புறப்பட்டு நாட்டை அடுத்து ஏற்பட்டாங்க. ஆமா புறப்படலாம் பெண்ணே பார்வதே புறப்படு அப்படின்னு இருவரும் புறப்படலாம் என்று புறப்பட நேரத்துல நேரத்துல பார்த்தாங்க அங்கே கொந்தம் கொடிசீலை வீரபம்பை வீரஜாட்டி பண்டாரவட்டி பார்வதா தேவியானவர் பார்க்கின்றால் நாம் சென்று விட்டால் நம் பிள்ளைக்கு ஏதாவது துஷ்டங்களால் ஆபத்து வருமோ அப்படி என்று அப்படி மனதிலே கருதி உயிருள்ள பொருள் அந்த 5 பொருள் ஆமா பாத்ராஜா போர்மண்ணா நீ வயிற்றுக்கு வந்து கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டு இல்ல நாங்க பேசிட்டாங்க. ஆமா பேசி புறப்படுறான். புறப்படுற நேரத்துல ஒரு மனசு ஆமா ஒரு தவறா நினைக்கிறான். குடும்பம் உடனே கணவன் மனைவி அதாவது கணவன் பேச்சு மனைவி கேட்கணும் மனைவி பேச்சு கணவன் கேட்கணும். ஆனா அப்படின்னு நினைச்சாங்க. அண்ணே பாத்ராஜா உன் கரத்திலே கொடுத்தேரு 5 பொருள் உயிருள்ள பொருள் 5 பொருள். ஆமா 5 பொருள் கொடுப்பான்னு கேக்குறான். கொடுத்த பொருள் யாருன்னா வாங்க முடியுமா? கொடுத்த பொருளை வாங்க முடியுமா? அப்படி கேட்டா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நீ தான் குடுப்பியா? தாயே எனக்கு கொடுத்து விட்டாய் மறுபடியும் கொடுக்க மாட்டேன். ஏதோ பணத்தை உயிர் கொடுத்த நாடாக ஏற்படுத்தினாய் பேர் சுட்டினாய் 5 பொருள் கொடுத்தியா? கொடுத்த உடனே போ அப்படின்னு போக உடனே சாபத்தை கொடுக்குறாங்க. அந்த அம்மா கோபம் அதிகரித்தது. அப்படி கோபம் அதிகரித்த உடனே சாபத்தை கொடுக்கிறார். தாயை எப்போது மன எரிய பன்றியோ வயிறு எரி பன்றியோ இந்த நாட்டுக்கே வாயாடி ஒரு காலம் இந்த நாட்டிலே பெண்மணிகளே கிடையாது. அத்தனை பேர்களுமே ஆண் பிள்ளையா தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் எனவே ஒரு பெண்ணை கால வச்சான்னு நாடே அழிந்தது. சாபம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உடனே சட்டம் போட்டு அடி போடி தெவடியான்ற பாடி நீ என்ன சொல்லுது நான் என்ன கேக்குறது அப்படின்னு பேச உடனே சட்டம் நம்பல பெண்ணை பகைக்கின்றார். என் அண்ணன் நாமதாரி யாராக இந்த நாட்டிலே வந்தாரானால் நாடியே அழிஞ்சு போகும். நாமதாரி யாராகிலும் வந்தால் நாடே அழியட்டும். உடனே போடுங்க சட்டத்தை. நாமதாரி நம்ம நாட்டுல கால வைக்க கூடாது. மந்திரி சட்டத்தை போட்ட மந்திரி உஷாரா இருக்கிறாரு. பரவாயில்ல அப்படி சட்டத்தை போட்டு இதுவரையிலும் பேரின்பம் தான் எங்க நாட்டுல. சிற்றின்பம் கிடையாது. சிற்றின்பம் கிடையாது. பசிக்குமா? பசி 6 கால பூஜை அண்ணனை பேச்சோம். ஆமா அடுத்துல என்ன நினைக்கிறோமோ பண்டார பெட்டி நிறைத்து எடுத்தோமான அவ்வளோ பேருக்கு போஜனம். ஆமா புரியுதா? அப்ப இருந்தாலும் சிவபெருமான ஆலயத்தை பார்க்க வேண்டும்.